தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் எல்லாம் வந்து கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடியை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவித்தபடி, தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி கடன் தள்ளுபடி வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ வந்து 3 முறை வந்து கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கும் போது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா 5000 தள்ளுபடி, 35,000 தள்ளுபடி, அடுத்து 75,000 தள்ளுபடி, அப்புறம் இப்போ 75,000 தள்ளுபடி, 35,000 தள்ளுபடி, இப்படி வந்து அறிவிப்பு வந்து நாளுக்கு நாள் வரும்போது எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துது. இதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் தயவுசெய்து தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் வந்து கடன் தள்ளுபடி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். விவசாயிகள் மத்தியில் தொடர்ந்து நீங்களே ஆட்சியில் இருக்கலாம். அதனால் தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ உழவர் நலத்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் ஐயா வினோத் அவர்களை கும்பகோணத்தில் சந்திக்க வந்திருந்தோம். தாங்கள் கொடுத்த அந்த பணியினால் அவர் இன்று வர முடியவில்லை என்று இங்கே வந்ததுக்கு தான் சொன்னாங்க. அதனால் இந்த கடிதம் உடனடியாக உங்களிடம் வரும். இந்த கடிதத்தில் நாங்கள் என்ன எழுதியிருந்தோம்னா, கடந்த காலங்களில் கடன் தள்ளுபடியில் பணிபுரிந்த நபார்டு வங்கி கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் குழுவை அமைத்து கடன் தள்ளுபடியில் உள்ள குளறுபடிகளை களைந்து எளிய முறையில் கடன் தள்ளுபடி செய்ய விவசாயிகள் தமிழக அரசுக்கு ஆலோசனை அப்படி கொடுத்துருக்குறோம். இதில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, 1996 முதல் 2021 பயிர்க்கடன் தள்ளுபடி எப்படி செஞ்சாங்களோ அந்த நடைமுறை இருக்குது. அந்த திட்டங்களில் பணியாற்றிய நபார்டு வங்கி அலுவலர்கள், தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அலுவலர்கள், கூட்டுறவுத்துறை உயர் அலுவலர்கள் தற்போதும் அரசு துறையில் பணியாற்றி வருகிறார்கள். ஒரு சிலர் ஓய்வு பெற்றும் உள்ளனர். மேற்கண்டபடி உள்ள அலுவலர் குழுவை அமைத்து தேர்தல் வாக்குறுதிப்படி முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு முழுமையான கடன் தள்ளுபடி செய்ய வழிவகை செய்ய இயலும் என்பதும், மேலும் இந்த திட்டத்தை வழிகாட்டல் குழுவோடு செயல்படுத்த தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவர். தமிழக அரசுக்கும் விவசாயிகள் மத்தியில் நற்பெயர் கிடைக்கும். 31/3/2026 தேதியில் கூட்டுறவு வங்கி நிலுவையில் உள்ள பயிர்க்கடன் தொகையை கணக்கிட்டு 5 ஆண்டுகளில் திருப்பி செலுத்தும் வண்ணம் நபார்டு வங்கிகளில் ஒப்பந்தம் மேற்கொண்டு அதற்கு ஏற்ப மாநில அரசு திருப்பி செலுத்தலாம். 31/3/2026 தேதியில் விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அளவில் நிலுவை வைத்து கொண்டு அதனை தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் திருப்பி செலுத்தலாம். அல்லது தற்போது மகாராஷ்டிரா அரசு 36,000 கோடி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளதனை அந்த அரசு நபார்டு வங்கிக்கும் இந்திய ரிசர்வ் வங்கிக்கும் இதர வங்கிகளுக்கும் எந்த முறையில் தள்ளுபடி தொகையை திருப்பி செலுத்தி உள்ளது என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தலாம். தேர்தலுக்கு முந்தைய நிதியாண்டின் இறுதி நாளான 31/3/2026 தேதியில் நிலுவையில் இருக்கும் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். தற்போது உள்ள தள்ளுபடி தொடர்பான அரசாணையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். தமிழகத்தில் மொத்த பயிர்க்கடன் தேவைகளில் 10% மட்டுமே கூட்டுறவு வங்கி மூலம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. கூட்டுறவு வங்கிகள் சந்திக்கும் சவால்கள். தற்போது ஓரளவு இந்தியாவிலேயே சிறப்பாக செயல்பட்டு வரும் கூட்டுறவு அமைப்புகளான தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, 24 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், 4500க்கும் மேற்பட்ட கிராம கூட்டுறவு கடன் சங்கங்கள் அனைத்தும் இம்முறையற்ற தள்ளுபடியால் தங்களின் செயல்பாடுகளை இழந்து நபார்டு வங்கியில் மறுநிதி பெறும் வாய்ப்பை இழக்கும் அபாயம் உள்ளது. விவசாயிகள் சந்திக்கும் சவால்கள். தற்போதுள்ள சூழ்நிலைகளில் பருவநிலை பொய்த்து காவிரியில் தண்ணீர் திறக்க இயலாத நிலை உள்ளதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் முழு அளவில் பாதிக்கப்பட்டு அடுத்த சாகுபடியை தொடரும் மனநிலை இல்லாமல் தவிக்கும் சூழலில் உள்ளனர். மேலும் திடீரென பருவமழை பெய்து நீர்வரத்து அதிகரித்து சாகுபடி செய்யும் சூழல் ஏற்படுமே ஆயின் உர மேலாண்மை, ஆட்கூலி, நடவு செலவு உள்ளிட்ட அடிப்படை உழவு பணி செலவுகளுக்கு விவசாயிகள் போதிய நிதி ஆதாரமின்றி தவிக்கும் அபாயம் ஏற்படும் நிலை உள்ளது என்பதனை அரசு கவனத்தில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிப்படி முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்ய வழிவகை செய்ய இயலும் என்பதும், மேலும் இந்த திட்டத்தை வழிகாட்டல் குழுவோடு செயல்படுத்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவர். தமிழக அரசுக்கும் விவசாயிகள் மத்தியில் நற்பெயர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் விவசாயிகள் இருக்கிறோம். இதுதான் அந்த மனுவில் இருக்கக்கூடிய சாராம்சம். இதனை உடனடியாக புரிந்து கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த காலங்களில் பணியாற்றிய அந்த கடன் தள்ளுபடி குழுவில் இருந்த அந்த குழுவினரை பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு விரைவான நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று இன்று நாங்கள் கும்பகோணத்தில் வெற்றலிப்பாக்கோட, ஏன்னா வெத்தலை எதுக்குன்னாக்க ஒரு வெற்றியின் அடையாளம்னு சொல்லுவாங்க. முதல்வர் ஒரு சிறு வயதில் இருக்கக்கூடிய ஒரு 32 வயதே ஆன வினோத் அவர்களை வேளாண் துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார்கள். எனவே ஒரு வெற்றிலைப்பாக்குடன் தமிழருடைய பாரம்பரிய முறையில் வெற்றிலைப்பாக்குடன் நாங்கள் மனுவை கொண்டு இன்றைக்கி அம்மாக்கிட்ட ஒப்படைக்க இருக்கிறோம்.
எனவே முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு கடன் தள்ளுபடி உடனடியாக செய்து தர வேண்டுமாய் உங்களுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் தங்க சந்தோஷம்.